கொஞ்சம் ஜாயிண்ட் ஆயிட்டு இங்க இருக்காது.
இருங்க, நான் வாய்ஸ் போடுறேன். சார் வணக்கம். வணக்கம், கேக்குதா? ஹலோ. ஐயா வணக்கங்கய்யா. ஐயா வணக்கம், நான் மூர்த்தி. வணக்கம் சார், மூர்த்தி சார். வணக்கம் சார். வணக்கங்கய்யா. வண்டி ஓகே சார். நல்லா இருக்குங்க. ஜெயக்குமார் வணக்கம். எங்க நேற்று ஆகணும்? சரி, உடம்பு எப்படி இருக்கு? இருக்கீங்க இன்னைக்கு ஓகே மீட்டிங் இருக்கு, ஜூம் மீட்டிங் 10 மணிக்கு. ஆமா மேரேஜ் ஒண்ணு இருக்கு. சிவகுமார் வந்தாரா? இல்லையே, எங்க நேற்று அவர் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பக்கம் தான், அப்படியே கிளாஸ் அவர் பார்த்து வர அப்படின்னாரு. ஜெனரிக் மெடிசன் ஒன்று ஓபன் பண்றாங்கல்ல, ஆள் இறச்சி போயிட்டீங்க. ஆமா, வீட்லயே இருந்தாச்சு. நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. உடம்பு சரியில்ல. யாருக்கு? சொக்கு. ஏன், என்னாச்சு? சொக்கலிங்கத்துக்கு இந்த போட்டோலாம் போட்டு தென்காசி போயிட்டு வந்து ஃபீவரா சொல்லிட்டு பண்ணாரு. ரவி சார் தான் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. ரவி சார் பிஸியா இருப்பாரு. போய் எழுதி பறக்கணும்.
ஜெயக்குமார் ஜெயக்குமார் வணக்கம் வணக்கம். ரவி அந்த ரவி ரவி கனெக்ட் ஆகிறோம்ல, இந்த கனெக்ட் ஆகிறப்ப ஜூம்ல வரானா? என்ன இன்னைக்கு சண்டே இல்ல, தலைவருக்கு 2-3 நாள் லீவ் இல்ல காரைக்கால். ஆமா ஆமா லீவ் விடாட்டி என்ன என்னாச்சு? சாருக்கு குணபலம் சாருக்கு தட்டி எழுப்பி வந்துட்டார். பாரி சார், ரவி சார் பாரி சார், பாரி சார் லைன்ல இருக்கீங்களா? பாரி சார், ஜானி சார், பாரி சார் வரலீங்களா? இல்ல வந்தாருன்னு சொன்னாரு சாரு. சார் வந்துடுறாங்க. இப்ப ரோட்டரி பிரேயர் ஏஜியே பேசுங்க, ஏஜியே பண்ணுங்க. நீங்க பண்ணிடுறீங்களா ஏஜி சார்? பண்ணிடுறேன். டைம் ஆயிடுச்சு, அதுக்காக சரி ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சு நீங்க பண்ணிடுறீங்களா? நான் பண்ணிடுறேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உத்தமன் இருக்காரு, தமிழ்ச்சி ஒருத்தங்க இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2982 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடல் உன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சிட்டி உதவியாளர் ரோட்டரி ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரி குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரி ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் நன்னிலம் உதவியாளர் ஜானி ஜான்சன் அவர்களுக்கும், தலைவர் பாரி அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியில் ஆனந்த் அவர்களுக்கும் மற்றும் ரோட்டரி உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையை வாழ்த்துக்களை வரவேற்பை தெரிவித்துக் கொண்டு நமக்கு இன்றைய பொழுது குழந்தைகளுக்கான பயிற்சிகளை வாசகங்களையும் சொல்ல காத்துக் கொண்டிருக்கும் அவர்களுக்கும், இந்த சிறப்பு விருந்தினராக கல்வி முறையை பற்றி நம்ம என்ன என்பதை பற்றி நாம் தெளிவாக காத்துக் கொண்டிருக்கும் மூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இணைப்பிலே உள்ள அனைத்து தோட்ட நண்பர்களுக்கும் மற்றும் அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையை வாழ்த்துக்களை வரவேற்பதை வைத்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க சாம்சன் அவர்கள். ரோட்டரி வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால்
இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்ந்து உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடையையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குழுக்களும், எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புரிந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லாரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாக நாங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வஞ்சுகிறோம். நன்றி. நன்றி நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மாஸ்டர் ஜானி சாம்சன் சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. ஐயா மியூட்ல இருக்கியா? அன்மியூட் பண்ணீங்க. அனைவருக்கும் ஞாயிறு காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் உயர்க, ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இறக்கு குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட செயல்பட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். பிரணவ மந்திரத்தில் அகர உகர மகர ஓசை சிம்முத்திரையில் ஆ சொல்லும் பொழுது சிம்முத்திரை, ஊ சொல்லும் பொழுது சிம்மிய முத்திரை, இம் சொல்லும் பொழுது ஆதி முத்திரை. கட்டை விரலை உள்ளே வைத்து மடித்து உச்சரிக்கிறோம். நன்றாக மூச்சு காற்றை உள்ளே இழுக்கலாங்க. அப்படியே அந்த 3 விரலையும் மடித்து இந்த 2 விரல்களும் இணைந்திருக்கிறது. ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் நன்றாக காற்றை உள்ளிழுக்கலாங்க. ஓ கட்டை விரலை இந்த 4 விரலால் மடித்து ஆழ்ந்த மூச்சுள் இழுத்து மீண்டும் சிமுத்திரையில் ஆழ்ந்து மூச்சுள் இழுக்கிறங்க. நீண்ட காற்று சிம்மய முத்திரையில் அப்படியே 3 விரலை மடித்து பெருவர்களை மடித்து நீண்ட மூச்சு காற்று இழுத்து மகர ஓசை.
சிமுத்திரையில் நீண்ட மூச்சு காற்று இழுக்கிறோம். சிமயம் திரையில் ஆதிமுத்திரையில் அப்படியே வணக்கம் தெரிவித்து நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. அப்படியே நல்ல கைகளை உரசுறோம், நல்ல சுடுவர உரசி அப்படியே நம்முடைய கண்கள்ல அப்படியே வருடி விடுறோம். நல்ல முகத்தை எல்லாம் வருடி விடுறோம். இந்த உடலை இந்த உயிர் நேசிக்கிட்டோம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் காளியப்பன் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலில் குழந்தைகளுக்கான யோகா பயிற்சிகளை செய்து வருகிறோம். இன்று அவர்களால் முடியாத காரியத்தால் அடுத்த வாரம் நம்முடன் இணைய உள்ளார்கள். இன்று அந்த பயிற்சி முறைகளை கண்ணப்பன் ஐயா அவர்களே நமக்கு எடுத்துரைக்க உள்ளார்கள். நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில குழந்தைகளுக்கான நிகழ்வு. குழந்தைகளை இதுல இணைக்கிறதுக்காக நிறைய பேர்ட்ட சொல்லியிருந்தோம், குரூப்லயும் சொல்லியிருந்தோம். எத்தனை பேர் நீங்க குழந்தைகளை இதுல இருக்கீங்களோ எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணிட்டே இருங்க. அப்படி குழந்தைகள் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு இருங்க. பையா அது மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு குழந்தைகளுக்கான நிகழ்வுகள் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதை முடிச்சுட்டு இன்னைக்கு கல்வி முறை இன்னையிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். கல்வி முறைகள் என்ன என்பதை பத்தி மூர்த்தி ஐயா நமக்கு ஒரு விளக்க உரை கொடுக்க இன்னைக்கு ரெடியா இருக்கிறாங்க. குழந்தைகளுக்கான நிகழ்வாகவும் இந்த ஞாயிற்றுக்கிழமைகள் இனிவரும் காலங்களில் ஞாயிற்றுக்கிழமைகள் குழந்தைகளுக்கான நிகழ்வாகவும் கல்வி முறையை பற்றிய ஒரு நிகழ்வாகவும் தொடர்ந்து இருக்கும். அதனால இது பயணிக்கிறவங்க இதையும் பயன்படுத்திக்கிட்டு இன்றைய நிகழ்வை குழந்தைகளுக்கான நிகழ்வும் கல்வி முறைகளையும் செழுமையாகவும் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தருணத்தை தெரிவித்துக் கொண்டு குழந்தைகளுக்கான நிகழ்வை ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள் தற்சமயம் வழங்க உள்ளார்கள். வாழ்க வளமுடன். குழந்தைகளுக்கான நிகழ்வுல நம்ம போன முறையே சொல்லியிருந்தோம். ஒரு பாடல், அந்த பாடலுக்கான உடல் அசைவு, அப்படி ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு பாடல்களாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பாடல்கள்ல பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பானு வீட்டு கல்வி முறைன்னு சொல்லிட்டு பீலர் பாஸ்கருடைய புத்தகம், ஐயா தான் இதுக்கு ஆசிரியர். இதை நேர்ல போய் பல இடங்கள்ல போய் ஆய்வு பண்ணிட்டு அதில் எழுதியிருக்கிறாரு. அதுல குறிப்பா இந்த கல்வி முறையில உலகிலேயே மிகச்சிறந்த முறையில பின்பற்றுவது எது அப்படின்னா பின்லாந்துங்களா. அந்த பின்லாந்துலதான் இந்த கல்வியில மிகச்சிறந்ததாக உலக நாடுகள் அங்கீகரிச்சிருக்கு. ஐநா சபையிலையும் அதை முன்னிறுத்தி வலியுறுத்தி
அததான் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. அப்படி கல்வி முறையில பின்லாந்துல என்னதான் செய்யறாங்க அப்படின்னா 7 வயதுலதான் பள்ளிக்கு அனுப்புறாங்களாம். குழந்தைகளை வந்து 7 வயசு வரைக்கும் வீட்டிலேயே தாய் தந்தை தான் அவங்களுக்கு ஆசிரியராக கற்றுக் கொடுப்பவர்களாக இருக்காங்க. அதே போல வந்து இங்க இருக்க மாதிரி ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி அப்படி எல்லாம் கிடையாதுங்களா. 7 வயதுனாவே அப்புறம் ப்ரீகேஜி எது, எல்கேஜி எது அப்படிங்கிற நிலையில வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுல அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, குழந்தை தனது கற்றலில் ஒவ்வொரு நொடியும் கத்துக்கிட்டே இருக்குது. நம்முடைய செயல்பாடு, வீட்டுல இருக்கக்கூடிய நடவடிக்கை, அவங்களுடைய பேச்சு இப்படி கத்துக்கிட்டே இருக்குது. அப்போ முதல் ஆசிரியர் அப்படிங்கிறது சொல்லப்படுறது எதுன்னா அந்த பெற்றோர்கள் தான். அப்போ அந்த பெற்றோர்கள் தான் உங்களுக்கு ஆசிரியராக நடந்து கொள்ள வேண்டியது இருக்குது. அந்த பெற்றோர்கள் என்ன வழி நடத்துறாங்களோ, அவங்களுடைய என்ன தாராள மனப்பான்மை இருக்குதோ, இருக்க மனப்பான்மை இருக்குதோ, அவங்க என்ன முறையில வாழ்றாங்களோ அததான் வந்து அது 7 வயசு வரைக்கும் அது கத்துக்குது. குறிப்பா வந்து ஒரு 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 வாழ்க்கையவே மொத்தமா தீர்மானிக்கிறது அந்த 7 வயசுலதான் அப்படின்ட்டு ஆய்வுகள் சொல்லப்படுது. 7 வயதிலேயே அந்த குழந்தையினுடைய பாராட்டுதலும், அந்த குழந்தையினுடைய ஒடுக்குமுறையும், அந்த குழந்தையினுடைய நடவடிக்கை எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த 7 வயதுக்குள்ள நம்ம என்னென்னலாம் நம்ம அதுக்கு பயிற்றுவிக்க முடியுமோ அதை நல்ல விஷயங்களை பயிற்றுவிக்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதோட பாத்தீங்கன்னா அந்த குழந்தை ஒவ்வொரு ஒளியிலும் அசைவிலும் இலை உதிர்வதும் செடிகள் துளிர்ப்பதும் கத்துக்கிட்டே இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த இயற்கை என்னவெல்லாம் பண்ணுது, பூ ஏன் உழுகுது, அது ஏன் வந்து வெடிக்குது, விரிக்குது. உதாரணத்துக்கு எங்க குழந்தை கூட குழந்தையா இருக்கும் பொழுது அந்த மழை பெய்யும் பொழுது அந்த இலைகள்ல வந்து அந்த சிறு சிறு அந்த நீர் பற்று. அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா, அப்ப நம்ம குளிக்கிற மாதிரியே செடியும் குளிக்குது அப்படிங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் அது வந்து உள்வாங்கிக்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட கல்வியை வந்து நம்ம வந்து கல்வி அல்ல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு 4 சுவர்களுக்குள்ளதான் வந்து கல்வி கத்துக்க முடியும் அப்படிங்கிற நிலை வந்து இன்னைக்கு இருக்கு. ஆனா தொடக்க காலகட்டங்கள்ல அப்படி இருந்ததுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம முன்னவர்கள் பாத்தீங்கன்னா திண்ணைப்பள்ளின்னு சொல்லுவாங்க. திண்ணைப்பள்ளி செவிவழி கல்வியாகவும் இருந்திருக்கு. அதனால கற்றல் என்பது அந்த குழந்தை பிறந்ததிலிருந்தே தொடங்கப்படுகிறது அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு அந்த கல்வியில வந்து சீர்படுத்தி மேன்மைப்படுத்தி கொண்டு வர்றதுக்கான கல்வியாளர்கள் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல நம்ம வந்து பாக்குறது என்னன்னா இந்த யோக கல்வியை வந்து எப்படி வந்து ஒரு விளையாட்டு வழியாக அந்த குழந்தைகளுக்கு வந்து ஏற்புடையதாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட கல்வியில வந்து நம்ம ஒரு பாடலும் ஒரு ஏற்கனவே செய்த அந்த சூரிய வணக்கத்தையும் நம்ம பயிற்றுவிக்க போறோம். அதனால ஏற்கனவே நம்ம பாடல் சொல்லி கொடுத்ததுல யாராவது அதை செய்து காட்டுனா அதுக்கு பிறகு நம்ம அந்த பாடலுக்கு போயிடலாம். அதுக்கு பிறகு வந்து சூரிய வணக்கம் இருக்கும். அல்லது ஆசன முறைகள்ல நான் உருளாசனம், ஊஞ்சலாசனம் போட்டு காட்டுங்களா, அதையாவது யாராவது ஒருத்தர் குழந்தைகள் வர தயக்கமா இருந்ததுன்னா நீங்க பெரியவங்க கூட குழந்தைகளாக மாறி நீங்க அந்த உருளாசனத்தையும் ஊஞ்சலாசனத்தையும் செய்து காட்டினா எங்களுக்கு இன்னைக்கு பயிற்றுவிக்கிற மாதிரி. குழந்தைகள்ல வந்து ரெடியா இருக்காங்கய்யா. போஜராஜன், ஜெயபிரியா பாட சொல்லலாமா? சொல்லுங்க ஐயா. போஜராஜன் உருளாசனம் பிளஸ் ஊஞ்சலாசனம், முயலாசனம். உருள்றதுங்க. கோயில்ல நல்லா உருளுவீங்கல்ல இந்த குழந்தைகளை. நீங்க தீபாவளிக்கு பட்டாசு நிறைய வாங்கி கொடுத்தீங்கன்னு உருட்டுவீங்கல்ல, யாராவது உருண்டீங்களா என்னன்னு தெரியல, இருந்தாலும் உருட்டு காட்டுங்க. போஜராஜன் பாடுங்க.
மலை நம்பி ஏழேலோ விதை இருக்கு ஐலசா. விதை ஆஹா. நம்பி ஏழேலோ மண் இருக்கு ஐலசா. மண்ணை நம்பி ஏழேலோ மரம் இருக்கு ஐலசா. மரத்தை நம்பி ஏழேலோ இலை இருக்கு ஐலசா. இலையை நம்பி ஏழேலோ இலை இருக்கு ஐலசா. இலையை நம்பி ஐலசா. ஏழேலோ பூ ஐலசா. ஐலசா. பூவை நம்பி ஏழேலோ இருக்கு ஐலசா. ஐலசா. இங்க நம்பி ஏழேலோ காய் இருக்கு ஐலசா. ஐலசா. காய நம்பி ஏழேலோ கனி இருக்கு ஐலசா. ஐலசா. கையை நம்பி ஏழேலோ நாம் இருக்க ஐலசா. ஐலசா. நம்மை நம்பி ஏழேலோ நாடுக்க ஐலசா. 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 ஐல ஐல ஐலசா. ஐலசா. சூப்பர் சூப்பர் போஜராஜன், வெரி அடுத்த குட். பாட்டு பாருங்க. அடுத்த பாட்டு நன்றிங்க. சின்ன சின்ன நன்றி பாட்டு. நன்றி நன்றி, வாழ்க வளமுடன். சின்ன சின்ன மழையிலே சிட்டு கூட்டம் வாழ்ந்ததாம். சின்முத்திரை சொல்லி தந்து சிரித்து சிரித்து குதிச்சுதான். சூப்பர் சூப்பர்ப்பா. போஜராஜனா? ஆமா ஆமா ஐயா. நம்ம பையன் தான். போஜராஜன் வாழ்த்துக்கள்ப்பா. மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாம் சொல்லி கொடுங்க இந்த பாட்டை, சரியா? சரி, அதுக்கான இந்த உடல் அசைவு ஒண்ணு சொல்லி கொடுக்கல, இந்த சின்ன சின்ன மலைக்கு இன்னும் சொல்லி கொடுக்கலையல்லப்பா? சொல்லு, அந்த இது அசைவோட சொல்லு. உடல் அசைவோட ஆக்ஷனோட செய்யுங்க உடல் பாக்கலாம். அசைவோட சொல்லுவாங்கல்ல சின்ன சின்ன இதுக்கு. கையில காமிச்சு செய்வாங்களப்பா, அது மாதிரி. சரி, நான் இன்னொரு முறை செய்து காட்டுறேன்ப்பா, சரியா? எல்லாரும் தயாரா நினைக்கலாம். நின்ற நிலை அது, சரிங்களா? வச்சுக்கிறோம். வச்சுட்டு எல்லாரும் வந்துடலாங்க. இன்னொரு முறை செய்துடுறோம். சின்ன சின்ன மலையிலே சின்ன சின்ன மழையிலே சின்ன சின்ன மலையிலே சின்ன சின்ன மழையிலே சிட்டு கூட்டம் வாழ்ந்ததாம். சிட்டு கூட்டம் வாழ்ந்ததாம். சிட்டு கூட்டம் வாழ்ந்ததாம். சிட்டு கூட்டம் வாழ்ந்ததாம். சிம்முத்திரை சொல்லி தந்து சின்முத்திரை சொல்லி தந்து. நல்ல வளையணுங்க, சரிங்களா போஜராஜன்? சிம்முத்திரை சொல்லி தந்து. சின்முத்திரை சொல்லி தந்து. இங்க பாருங்களேன், குதிகால் பின்னாடி அடிக்கணும். சிரிச்சு சிரிச்சு கொதிச்சுச்சா. வெரி குட் வெரி குட், சூப்பர். சிரிச்சு சிரிச்சு கொதிச்சுச்சா. சிரிச்சு சிரிச்சு கொதிச்சுச்சா. சரி, இப்ப முதல்ல இருந்து அந்த பாட்டை செய்கையோட இன்னொரு முறை செய்யுங்க பார்க்கலாம். ரெடி? சின்ன சின்ன மலையிலே சின்ன சின்ன மழையிலே சிட்டு கூட்டம் வாழ்ந்ததாம். சின்முத்திரை சொல்லி தந்து குதிச்சுதான். சூப்பர் சூப்பர். அப்படியே காப்புமுத்திரை போட்டு நல்லா ஒரு நீண்ட மூச்சு, ஆழமான மூச்சு, அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்தது படுத்த நிலையில, ஒவ்வொரு நாளும் படுத்த நிலையில வந்து உள்ளாசனம்,
அந்த உருளாசனத்தை செஞ்சுக்கணும். அதே போல வந்து ஊஞ்சலாசனா, அதனால கால்களை மடிச்சு பிடிச்சு செய்யறது. போஜராஜன் செஞ்சு காட்டுவீங்களா? படுத்த நிலையில செய்யுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரே நிமிஷம். அம்மா நீ பாத்துக்கமா. உங்க பேர் என்னம்மா? ஹலோ, உங்க பேர் என்ன? புரியலம்மா. தேவிப்பிரியா. தெய்வ பிரியாவா? தேவிப்பிரியா. தேவி பிரியா வந்து கைய வந்து இப்படி நேரா நீட்டிக்கணும் தலைக்கு மேல உருளும் பொழுது. நான் ஒரு முறை செய்து காட்டுமா? ஒரே நிமிஷம், நல்லா கவனிச்சுக்குங்க. நான் எப்படி செய்யறேங்கிறத பாருங்க. பாருங்க, கை வச்சுக்கணும் இல்லையா? வச்சுட்டு இப்படி போறோம். எல்லாரும் செய்யுங்க. செய்த பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக பாருங்க, ஒவ்வொரு கால்களாக மடிச்சு செய்யறோம். அடுத்தது இந்த கால், அடுத்து 2 கால்களை சேர்த்து வச்சு நல்லா கிட்டெழுத்து பிடித்து நல்லா ஆழ்ந்த மூச்சு. அப்படியே மேல வந்துக்கிறோம். நல்ல ஒரு ஆழமான மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக
சூரிய வணக்கம் சொன்னோம் இல்லைங்களா? 12 நிலைகள் ஒரே நாள் மட்டும் நம்ம செய்து காட்டணும். அதை வந்து இப்போ செய்ய போறோம். சூரிய வணக்கத்துல வந்து 12 நிலைகள் இருக்கு. அந்த 12 நிலைகள் செய்யும் பொழுது முதுகுத்தண்டு நேராகும். அதே போல வந்து உடலுக்கு தேவையான அந்த உயிர் சக்தி காற்று வந்து நல்ல ஆழம் உள்ள போய் வர்ற மாதிரி இருக்கும். அப்போ எல்லாரும் இதைய செய்ய போறோம், அந்த சூரிய வணக்கத்தை. லிங்க் கட் ஆயிட்டுங்களா? ஆமாங்க ஐயா. சரியா, இல்லைன்னா இந்த நம்ம இருக்கிறவங்கள பாட சொல்லட்டுமா ஐயா? வேற சரிங்க, பாடுறாங்களான்னு கேட்டுருமா? கேட்டுடலாங்க. அது மாதிரி செஞ்சிருங்க. கேட்டுருங்க, நீங்களே கேட்டு. மற்றவங்க யாராவது அந்த பாட்டை செய்து காட்ட போறீங்களா? ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது. சரிங்க, நேரம் போயிட்டே இருக்கு. அடுத்து ஹீலர் பாஸ்கர் ஐயாவுடைய வீடியோ, அதுக்கு பிறகு நம்ம கருத்துரை வழங்க காத்து கொண்டே இருக்கக்கூடிய மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நேரம் ஒதுக்க வேண்டியது இருக்கு. அதனால பாஸ்கர் ஐயாவுடைய வீடியோ, அதுக்கு பிறகு ஐயாவுடைய கருத்துரை. நிகழ்வுல இருக்கிறவங்க பாடணும்னா நீங்க பாடலாம், அதுக்காக தான் இப்ப சொல்றோம். ஏன்னா அந்த ஐயா சொன்ன அந்த பாட்டு, குழந்தைகள் உண்டான பாட்டை வந்து யாராச்சும் பாட நினைச்சீங்கன்னா பாடலாம். நிகழ்வுல உள்ளவங்க டைம் ஓடிட்டு இருக்கு, அதுக்காக தான். ஐயா வணக்கம் ஐயா. பாடுங்கம்மா. ஐயா சிஸ்டர் வந்தாங்க, பாட்டு பாடுறதுக்கு. நல்லதுங்கம்மா, பாடுங்க. செஞ்சு காமிச்சுங்க ஐயா. நல்லதுங்க. சிஸ்டர் வந்தாங்க, என்ன சொன்னாங்க? சிஸ்டர் வந்தாங்க, என்ன சொன்னாங்க?
ஆத்து பக்கம் தோட்ட பக்கம் போக சொன்னாங்க. அங்க இருக்கிற அருகம்புல்ல பறிக்க சொன்னாங்க. அதில் இருக்கிற கணுவை எல்லாம் நீக்க சொன்னாங்க. அழகாக சார் எடுத்து குடிக்க சொன்னாங்க. அவதிப்படும் மக்கள் எல்லாம் மகிழ சொன்னாங்க. வாத பித்த கபம் எல்லாம் தீரும்னாங்க. வாழ்க 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 தமிழ் என்று பாட சொன்னாங்க. நன்றிங்க. நன்றிங்கம்மா, நல்லதுங்கம்மா. சூப்பர்மா, சூப்பர். வேற யாராச்சும் பாடுறீங்களா? தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க. ஐயா பாட்டு சொல்லி கொடுக்குறேன். குழந்தைகள்லாம் பாடி இருக்காங்க. வளர்ந்த குழந்தைகள் நீங்களும் ஏதாச்சும் பாடணும்னாலும் பாடலாம். டைம் ஆயிட்டு இருக்கு. சரியா, நம்ம ஆடியோ போட்டுடலாம் ஐயா? போடலாங்க ஐயா. இன்றைய அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். ஐயோ நாங்க பாடுறோம். ரமேஷ் ஜி, குழந்தைங்க ஏதோ பாடும்போது சரி போட்டு விடு. மழையை நம்பி ரமேஷ் ஜி போடுறது. ரைட் ஓகே. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தி டிவி நேயர்களே, காலை வணக்கம். நமது உடம்புல உச்சியில் ஒரு சுரப்பி இருக்குது, ஆனந்த சுரப்பி. அது ஒழுங்காக வேலை செய்யணும்னா நம்ம நல்ல விஷயத்தை தான் பேசணும், பாசிட்டிவாக பேசணும், நேர்மறையாக பேசணும், நினைக்கணும், உணரணும். இதை செஞ்சால் ஆரோக்கியமாக இருப்போம், இல்லைன்னா ஆரோக்கியமாக இருக்க மாட்டேங்க. அதை பற்றி பார்க்கலாம். ப்ரூஸ்லி செத்து போனது எத்தனை வயசு தெரியுமா? 32 வயசுங்க. உலகத்திலேயே அதிக சண்டை தெரிஞ்ச ஆள் யாரு? ப்ரூஸ்லி. இதென்னங்க முரண்பாடாக இருக்குது? உலகத்திலேயே அதிக சண்டை தெரிஞ்ச ஒருத்தன் 32 வயசுல செத்து போயிட்டான். ஆனால் 90 வயசுல 110 வயசுல நிறைய பேர் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சண்டையெல்லாம் தெரியாது, குங்ஃபு தெரியாது, கராட்டா தெரியாது. எப்படிங்க வாழ முடிஞ்சது? இதாங்க சைக்காலஜி. அதாவது சண்டை தெரிஞ்சாலாம் வாழ முடியாது, பாசிட்டிவாக இருக்கணும். ஆமாங்க, நேர்மறையாக இருக்கணுங்க, அப்போ தாங்க வாழ முடியும். ப்ரூஸ்லி ஏன் தெரியுமா செத்து போயிட்டாரு? ப்ரூஸ்லி எப்போவுமே என்னை யாராவது கொலை பண்ண வந்துடுவாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாராமா. என்னதான் உலகத்திலேயே அதிக சண்டை தெரிஞ்ச ப்ரூஸ்லியாக இருந்தாலும் அவர் எண்ணம் நெகட்டிவாக, அதாவது எதிர்மறையாக இருந்தனால் அவரை கொலை செய்து விட்டார்கள். அவரை கொலை செஞ்சது வேற யாரும் கிடையாது, அவர் மனசு தான். யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டில் தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க இல்லையா, 90 வயசு ஆச்சா இல்லையா? அவங்களுக்கு சண்டையா தெரியும், குங்ஃபு கராத்தா தெரியுமா? ஒன்றும் தெரியாது. எப்படி உயிர் வாழ முடியுது? புரிந்து கொள்ளுங்கள், வாழ்வதற்கு சண்டை தேவையில்லை.
நிறைய சண்டை தெரிஞ்சவன் தான் வாழ்வாங்கிறது தப்பான கான்செப்ட். மைண்ட், மனதில் நாம் வாழ்வோம் என்ற அந்த எண்ணம் இருந்தால் நாம் வாழலாம். இதாங்க மைண்ட் செட்டு. அதே மாதிரி இவருங்க யார் வீட்டில் பெரிய கிரில்லு கேட்டு போட்டு பெரிய பூட்டு போடுறீங்களோ அந்த வீடு சீக்கிரமா திருடப்படும். ஏன் பெரிய கிரில்லு கேட்டு போட்டீங்க? ஏன் பெரிய பூட்டு போட்டீங்க? உங்க மனசுல வீட்டுக்குள்ள நிறைய தங்கம் வச்சிருக்கிறோம், பணம் வச்சிருக்கிறோம், ஒருவேளை திருட வந்துருவானோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அது அதிகமா இருக்கிறனால தான் அதை பாதுகாக்கிறதுக்கு நாம என்ன பண்றோம், பெரிய கிரில்லு கேட்ட போட்டு பெரிய பூட்டு போடுறோமா. இந்த திருட என்ன பண்ணுவானாமா, ஊர்ல பாரு 500 வீடு இருக்கு, இந்த ஒரு வீட்டில் மட்டும் ஏன்டா இவ்வளோ பெரிய கிரில்லு கேட்டு இவ்வளோ பெரிய பூட்டுன்னு உள்ள லம்பா இருக்குன்னு ஒரு நாள் உடைப்பானாமா பிளான் பண்ணி. இதாங்க சைக்காலஜி. இங்க பாருங்க, சாதாரண கதவுல 30 ரூபாய்க்கு பூட்டை மாட்டி போட்டுட்டு நீங்க சிங்கப்பூருக்கு வேலைக்கு போயிட்டு 4 வருஷம் கழிச்சு வந்து பாருங்க, வீடு பாதுகாப்பா இருக்குங்க. ஏன் தெரியுமா, திருட வந்து பார்ப்பான், பூட்டு வாங்க வக்கு இல்லாத வீட்டுக்குள்ள பாரு 30 ரூபாய்க்கு போட்டிருக்கு பாரு அப்படின்னு சொல்லி, பூட்டு வாங்குறதுக்கே காசு இல்லாத வீட்டுக்குள்ள கண்டிப்பா ஒண்ணும் இருக்காதுன்னு அவன் திருட மாட்டான். ஆமாங்க, உலகிலே மிகவும் தைரியமான ஒருத்தர் அடியாட்களை வைத்துக் கொள்ள மாட்டார். எவன் கோழையா அவன் தான் 10 பேர்த்த கூட வச்சிருப்பான். ஆமாங்க, மனமே பாதுகாப்பு. யார் ஒருத்தர் ரொம்ப மிகப்பெரிய தைரியம் உள்ளவர், ரொம்ப நல்ல தைரியம் இருக்குன்னா தனியா இருப்பாரு, சிங்கிளா இருப்பாரு, அடியாலாம் தேவையில்லை. ஒரு கோழை நம்மளை எவனாவது ஏதாவது பண்ணிடுவானோ அப்படிங்கிற அந்த பயம் வந்து மனசுல ஆட்டி வைக்கும் பொழுதுதான் 10 பேர்த்த ரவுடிகளை கூட வச்சிருப்பாங்க. ஒரு விஷயம் தெரியுமா, யாரெல்லாம் அடியாட்கள் வச்சுக்கிறீங்களோ உங்களை தூக்குறது ரொம்ப சுலபம். அந்த 10 அடியால் வச்சிருக்கீங்க இல்லையா, அதில் ஒருத்தனை வேலைக்கு வாங்கினா போதும், ஆளை காலி பண்ணிடலாம். ஆனால் சிங்கிளாக தனியாக சுற்றுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது. கூட இருந்து எஸ்எம்எஸ்லையோ வாட்ஸ்அப்லேயோ சொல்கிறக்கெல்லாம் ஆளெல்லாம் இருக்காது. ஆமாங்க, உலகிலேயே மிகப்பெரிய ரவுடி யார் தெரியுமா, ஹாங்காங்கில் இருக்கா ஒருத்தன். ஆமாம், இந்த கபாலி படம் பார்த்தீங்களா, அதில் கடைசி சீனில் ஒரு சைனீஸ் ஒருத்தர் வயசான ஒரு ஆள் வருவாரா, அந்த மாதிரி சீனாவில் ஒருத்தர் இருக்கிறாங்க. அவன் உலகிலே மிகப்பெரிய ரவுடிங்க. ஆனால் ட்ரெயினில் போவான், அங்கே ரோட்டில் சுற்றிட்டு இருப்பான், டீ சாப்பிட்ருப்பாரு. அங்கே இருக்கவங்க தெரியும், நமக்கு தெரியாதுங்க. உலகில் மிகவும் தைரியமானவர்கள் அடியாட்களை வைத்துக் கொள்ள மாட்டார்கள், தனியாக சிங்கிளாகத்தான் சுற்றுவார்கள். இதான் மைண்ட் செட். எனவே நாம் பாசிட்டிவாக இருந்தால் போதும், அனைத்தையும் சாதிக்க முடியும், உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். அதே மாதிரி இங்கே பாருங்க, ஒரு கம்பெனியில் மீட்டிங் போட்டு, இங்கே பாருப்பா நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, அதனால் யாருமே லேட்டாக வந்துடாதீங்க சொல்லி பாருங்களேன், எல்லாம் லேட்டாக தான் வருவாங்க. ஆமாங்க, இன்னும் நிகழ்ச்சியே ஆரம்பிக்கல, மீட்டிங்கே ஆரம்பிக்கல, ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே லேட்டாக வந்துடாதீங்கன்னு நீங்கள் சொல்லும் பொழுது லேட் என்ற அந்த வார்த்தை, அந்த ஃபீல் எல்லாத்துக்கும் உருவாகுமா? எல்லாம் லேட்டாக தாங்க வருவாங்க. எனவே லேட்டாக வராதீங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ஒரு கூட்டம் இருக்குது, எனவே அனைவரும் சரியான நேரத்தில் நீங்கள் சரியாக வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இது பாசிட்டிவ். சொல்லி பாருங்களேன், கண்டிப்பாங்க, கண்டிப்பாக எல்லாம் கரெக்ட் டைமுக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்த்தும் பொழுது முதலாளியோ மேனேஜரோ ஒரு யாராவது வேலைக்கு சேர்த்துட்டு, தம்பி கம்பெனிக்கு வந்திருக்கிற, திருடிடாத, பொய் சொல்லாத, ஏமாத்தாத, அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னங்க தெரியுமா, இப்போதாங்க சேர்த்திருக்கீங்க ஆளை வேலைக்கு, சேர்த்தும் பொழுதே திருடாத, உடனே ரெக்கார்ட் ஆகும், பொய் சொல்லாத, ஏமாத்தாத, ஆஃபீஸ்க்கு லேட்டாக வராத, இப்படி சொன்ன உடனே அது ரெக்கார்டாக அதே மாதிரி நடந்துருங்க. அதெல்லாம் விட்டுட்டு இனிமேல் பேசும்போது எப்படி தெரியுமா பேசணும், நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு வந்துடுறப்பா, நல்லா பொழைச்சிக்கோ, நல்லா பத்திரமா இரு, நல்லா நீ வருவ அப்படின்னு நல்ல வார்த்தை பேசணுங்க. ஏங்க, நீங்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாதனை செய்த மிகப்பெரிய சாமியார்கள், மிகப்பெரிய அரசியல்வாதிகள், மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன்கள், மிகப்பெரிய ஜாம்பவான்கள், யாரெல்லாம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாதனை செய்தார்களோ அவங்க கூட 4 நாள் இருந்து பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க. அவர்கள் நல்ல வார்த்தைகள் மட்டுமே பேசுவார்கள். அவங்கள சுற்றி நல்ல வார்த்தை பேசுறதுக்கு மட்டும்தான் ஆள் வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் மற்றவங்களுக்கு குறையும் சொல்ல மாட்டாங்க, யாரையும் திட்டவும் மாட்டாங்க. இங்கே பாருங்க,
நாமெல்லாம் என்ன பண்றோம், எப்ப பார்த்தாலும் மற்றவங்க திட்டிகிட்டே இருக்கிறோமா, அதாங்க நல்லா இல்லை. பிறரை திட்டுவதை விட்டுவிட்டு நம்மை பற்றி பெருமையாகவும் நமது அடுத்த திட்டங்களை பற்றியும் பேசுவதற்கும் அதிக நேரம் ஒதுக்கும் பொழுது நாம் பாசிட்டிவாக இருக்கிறோம். அரசியல்வாதிகள்லாம் ஏன் தெரியுமா ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, 10 பேர்த்த கூட வச்சிருப்பாங்க. அண்ணன் வாழ்க, சிங்கம் வாழ்க, அஞ்சான் நெஞ்சன் வாழ்கன்னு எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் தான் காதல விழுகும். பொதுமக்கள்லாம் ஏன் தெரியுமா நல்லா இல்லை, எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அது சரியில்லை, இது சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நெகட்டிவ். எனவே இனிமேல் பாசிட்டிவாக இருப்போம். கண்டிப்பாக நாம் ஆரோக்கியமாக வாழலாம். நாம் ஆரோக்கியமாக இல்லாததுக்கு ஒரே காரணம் நாம் பாசிட்டிவாக இல்லை என்பதை புரிந்து கொண்டு நம் உடல் ஆரோக்கியத்துக்கும் மன நிம்மதிக்கும் முக்கியமான காரணம் பாசிட்டிவ், நேர்மறை என்பதை புரிந்து கொண்டு இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் பண்ணுங்க. ஒரு நாள் கண்டிப்பாக முழுவதுமாக நாம் பாசிட்டிவாக வாழலாம். அப்பொழுது கண்டிப்பாக நலம், ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். நன்றி நன்றி ஐயா. கீழு பாஸ்கரையின் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனை அருமையான சிந்தனையாகவும் இருந்தது. தொடர்ந்து நாம் சொல்வது என்ன என்றால், ஒவ்வொரு நாளும் நாம் பாஸ்கர் ஐயாவின் சிந்தனையை ஒரு நாள் அசை போட்டாலே நம் வாழ்க்கை முன்னேறும், வாழ்க்கை மாறும் என்பதுதான். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் கல்வி முறையை பற்றி நமக்கு அருமையான ஒரு விளக்க உரையும் அறிமுக உரையும், கல்வி என்றால் என்ன, கல்வியை எப்படி செம்மைப்படுத்த முடியும், அது எப்படி நாம் கற்பிக்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு அருமையான ஒரு விளக்கம் கொடுக்க வருகிறார் காங்கேயம் மூர்த்தி ஆசிரியர் ஐயா அவர்கள். இந்த இனிமையான காலை வேளையில் குழந்தைகள் நலனை கருதி மானுட சமுதாயத்தினுடைய நலனை கருதி மனித நிலையை மேம்பாடடைய செய்வது என்ற நோக்கத்தை கருதி, என்னுடைய ஒளி நல்லா கேக்குதுங்களே ஐயா? ஐயா என்னுடைய பேச்சு எல்லாத்துக்குமே நல்லா கேக்குதா? கேக்குது சிக்னல் வீக்கா இருக்கு, கேக்குது பரவாயில்ல சார், கேக்குது. அப்படின்னா நானு வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு குரல் கேட்கிற மாதிரி பேசுங்க சரியா இருக்கு, வேண்டாமா? சுழற்சங்கம் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சுழற்சங்கத்தினுடைய அங்கத்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தையும், இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற பங்கேற்பாளர் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அதிகாலை நேரத்தில் கல்வியை பற்றி பேசுவது என்பது, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாளில். ஞாயிற்றுக்கிழமை என்பது எல்லோருக்கும் தங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கான நாள். மனதால், உடலால், உறவுகளால், உரையாடல்களால், ஓய்வால் தங்களை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நாள் ஞாயிற்றுக்கிழமை. அந்த நாளில் நாம் அதிகாலையில் கல்வியை பற்றி பேசுவது மிகவும் சிறப்பானது. நம்முடைய தமிழ் மரபை எடுத்துக்கொண்டால், நாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கல்வியினுடைய பெருமையை பேசி இருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட திருக்குறள், கற்க கசடர கற்பவை கற்றபின்னிற்கு அதற்கு தக என்று கல்விக்கான இலக்கணத்தை கூறியது. நாம் கற்றால் மட்டும் போதாது, கற்ற வழியில் நடக்க வேண்டும் என்பதை இந்த மானுட சமூகத்திற்கு உணர்த்தியது. அதே போல கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றவையவை என்று சொன்னது. உலகில் இருக்கக்கூடிய செல்வங்களெல்லாம் உயர்வான செல்வம் கல்வி செல்வம் என்று கூறியது. அப்ப பிற செல்வங்கள் எல்லாம் பொன்னும் பொருளும் செல்வங்கள் ஆகாது,
கல்வியே மனிதனை மேம்படுத்தக்கூடிய செல்வம் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவம் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறது. அதை போலவே கல்வியின் மூலமாக நாம் பெறக்கூடிய அறிவு என்பது என்ன என்பதையும் குறள் நமக்கு சொல்லுகிறது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று. எதை ஒன்றை பற்றியும் எவர் கூற கேட்டாலும் அதனுடைய உண்மைத்தன்மையை அறிவதுதான் அறிவு என்பது என்று குறள் சொன்னது. ஆக நமக்கு கல்வியை பற்றிய நமக்கான வழிகாட்டுதல்கள் இந்த தமிழ் மண்ணில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு இருக்கிறது என்பதற்கான சான்றுகள் இதெல்லாம். இன்றைய கல்வி என்பது இந்த நவீன கல்வி என்று நாம் சொல்லக்கூடிய இன்றைய கல்வி எப்படி வளர்ந்தது என்பதை பற்றி நாம் உலகளாவிய ஒரு கல்வி முறை ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து எப்படி கல்வி முறை மாறி நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம் என்பதை பற்றி நாம் சற்று உரையாடலாம் நினைக்கிறேன். ஐயா கண்ணப்பன் இன்றைய நாளில் வகுப்பு தொடங்கும் போது சொன்னார், பின்லாந்து நாட்டில் 7 வயதில் தான் குழந்தைகளை பள்ளிக்கே அனுப்புகிறார்கள் என்று. ஆனால் நாம் 3 வயதிலேயே குழந்தைகளை 3 வயது எப்படா முடியும் என்று காத்திருந்து குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த 3 வயது குழந்தைக்கு நாம் செலுத்துகின்ற கல்வி கட்டணம் கல்லூரி பட்டப்படிப்புக்கு இணையான கல்லூரி கட்டண அளவிற்கு இருக்கிறது. இன்றைக்கு எல்லாமே கல்வி என்பது ஒரு வணிகர்களுடைய நலன் சார்ந்ததாக பார்க்கப்படுவதால் இங்கு நாம் இன்னும் சரியான கல்வி கொள்கைகளை உருவாக்கவில்லை என்பதுதான் ஒரு உண்மையான நிலை. கல்விக்காக செலவழிப்பவர்களை, அதாவது கல்வியினுடைய பயனை குழந்தைகள் அடைய வேண்டும், கல்வி கற்பவர்கள் அடைய வேண்டும். ஆனால் நம்முடைய நாட்டில் இப்போது இருக்கக்கூடிய ஒரு பட்டவர்த்தமான நிலை என்பது கல்வி கற்பவர்களை விட கல்வியை விற்பவர்கள் அதிக பயனடையக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த நிலைகள் மாற்றப்பட வேண்டும். இப்போதைக்கு ஓரளவிற்காவது இதை பற்றிலாம் நாம் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு, பேசக்கூடிய அளவுக்கு நமக்கெல்லாம் கல்வி கிடைத்திருக்கிறது. இந்த சமுதாயத்தினுடைய அழுக்குகள் என்ன, கேடுகள் என்ன, அவலங்கள் என்ன, அதை துடைத்தெறிய வேண்டும் என்கின்ற சிந்தனையை நமக்கு இப்போது கிடைத்திருக்கின்ற கல்வியில் கிடைத்திருப்பது என்பது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு முதன்மையான காரணமாக அமைந்தது ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு உலகில் தொழிற்புரட்சி யுகம் தோன்றியது என்று சொல்லலாம். அந்த தொழிற்புரட்சி யுகம் தோன்றிய பொழுதுதான், ஐயா எத்தனை மணி வரைக்கும் பேசலாம்? ஆனா நிகழ்வு நேரம் 6 முதல் 7. எத்தனை மணி வரைக்கும் ஐயா பேசலாம்? இன்னும் எவ்வளவு மணித்துளிகள் எடுத்துக்கலாம் சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கருத்தை பகிர்ந்துக்குவேன். ஐயா பேசலாம். நீங்க திட்டமிட்டது 20 நிமிடம், அந்த 20 நிமிடத்தையும் தொடர்ந்து. சரி சரி, நன்றி நன்றி நன்றி. நல்லதுங்க. அப்ப அதாவது தொழிற்புரட்சி யுகம் 1700களில் குறிப்பாக அந்த ஐரோப்பிய நாடுகள் கொண்டு வந்து பிரெஞ்சு, இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல தொழிற்புரட்சி யுகம் தோன்றியதனால்தான் அவங்க பொருள்களை விற்பனைக்காக நாடுகளை தேடி ஐரோப்பியர்கள்
உலகம் முழுவதும் போனாங்க, இந்தியாவுக்கும் வந்தாங்க, இந்தியாவிலும் அவருடைய வணிகத்தை உருவாக்குனாங்க. அந்த தொழிற்புரட்சி காலத்தில் அதுவரை ஒவ்வொரு குடும்பமும் பெண்களும் ஆண்களும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் அல்லது உள்ளூர் தொழில்கள்ல ஈடுபட்டு இருந்தாங்க. அப்ப இந்த தொழிற்புரட்சி யுகம் தொடங்கிய பிறகுதான் தொழிற்சாலைகளை நோக்கி வேலைக்கு மக்கள் செல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த குழந்தைகளை பராமரிப்பதற்கு பாதுகாப்பதற்கு என்று ஒரு இடம் தேவைப்பட்டது. அந்த தேவையிலிருந்து உருவானதுதான் இந்த நவீன பள்ளிகள். அந்த நவீன பள்ளிகள் குழந்தைகளை மிகுந்த கொத்தடிமைகளாக நடத்தியது என்பதுதான் வரலாற்று உண்மை. நம்ம இப்போ நமக்கு மரியா மாண்டிசோரி என்ற கல்வியாளரை பற்றி தெரியும். அந்த கல்வியாளர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். எப்படி பள்ளிகளில் குழந்தைகள் குழந்தை நேயம் மற்றும் நடத்தப்படுகிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு தான் குழந்தை உரிமைகளை பற்றி எல்லாம் அவர்கள் பேசுவதற்கு தொடங்கினார்கள். குழந்தைகளுடைய இயல்புகளை பற்றி எல்லாம், குழந்தைகளை எப்படி கற்பிக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் அவர்கள் பேசினார்கள். மரியா மாண்டிசோரி அவர்கள் இத்தாலியில் இருந்த பொழுது, அப்பொழுது முதல் உலகப் போரில் இத்தாலி நாட்டினுடைய முடியாட்சி மன்னராக இருந்த முசோலினி குழந்தைகளை கூட போரில் பயன்படுத்தினார். குழந்தைகளை போரில் பயன்படுத்தக்கூடாது என்று மரியா மாண்டிசோரி அவர்கள் முசோலினிக்கு எதிராக போராட்டம் செய்கிறார். அதன் காரணமாக மரியா மாண்டிசோரி இத்தாலியிலிருந்து நாடு கடத்தப்பட்டார். ஆக நாம் நினைக்கக்கூடிய மரியா மாண்டிசோரி கல்வி முறை என்றெல்லாம் இங்கே சில பள்ளியில் பெயர் பலகைகளில் குறிப்பிட்டிருப்பார்கள். ஆனால் அந்த பெயரை பயன்படுத்தி இங்கு கல்வி கட்டணத்தை தான் அதிகமாக வசூலிக்கிறார்களே தவிர மரியா மாண்டிசோரியினுடைய கல்விக்கான பங்களிப்புகள் என்பது இங்கு பெரிதாக பார்க்கப்படுவதில்லை, பேசப்படுவதில்லை, மதிக்கப்படுவதில்லை. அவர் கூறியது தாய்மொழியில் கற்க வேண்டும் என்பதுதான். தாய்மொழியில் இயல்பாக குழந்தைகள் புரிந்து கொண்டு கற்க வேண்டும், இயல்பாக கற்க வேண்டும், புரிந்து கொள்ளும் மொழியில் கல்வி இருக்க வேண்டும் என்றெல்லாம் உரைத்தார்கள். ஆக ஆனால் இன்றைக்கு கல்வி மாறி இருக்கிறது. அதே போல அடுத்தது அமெரிக்காவில் ஜான் ஹோல்ட் என்ற கல்வியாளர், அவரும் 1900, அதாவது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே எப்படி அம்பேத்கர் பள்ளியின் வாசல் படிக்கு, வகுப்பறையினுடைய வாசற்படிக்கு வெளியே அமர வைத்து கல்வி கொடுக்கப்பட்டாரோ, அப்படித்தான் அமெரிக்காவிலும் கருப்பர்களுக்கும் ஆப்பிரிக்க நீக்ரோக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் நுழைவதற்கான தடை இருந்தது. அந்த தடைகளை உடைத்து கல்வி என்பது அனைவருக்குமானது, கல்வி அனைவருக்கும் கொடுப்பது ஒரு அரசினுடைய கடமை என்பதை அமெரிக்காவில் ஜான் ஹோல்ட் என்ற கல்வியாளர் பேசினார், வலியுறுத்தினார். அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்வி முறையில் குழந்தைகளை கொத்தடிமைகளாக, குழந்தைகளை முரட்டுத்தனமானவர்களாக கருதக்கூடிய அந்த பார்வையை, அந்த நிலையை ஒழிப்பதற்காக குழந்தைகளுடைய உரிமைகளிலிருந்து அவர் கல்வி குரலை உருவாக்கினார், எழுப்பினார். அதனாலதான் அமெரிக்க கல்விகளும் அப்படிப்பட்ட, இன்றைக்கு குழந்தைகள் உரிமைகள், இன்றைக்கு குழந்தைகள் இயல்பாக கற்றுக்கொள்வது, அவரவர் தாய்மொழியில் கற்றுக்கொள்வது போன்ற நிலைமைகள் அங்கே இருக்கிறது. அதே போல இன்னொரு நாட்டினுடைய கல்வியாளர் பாவ்லோ ஃப்ரைரே, அவர் பிரேசில் நாட்டை சேர்ந்தவர். 1960களில் பிரேசில் நாட்டில் அதாவது யார் கல்வியற்றவர்களோ அவர்களுக்குத்தான் வாக்குரிமை இருந்தது. அப்பொழுது கல்வியற்றவர்களுடைய எண்ணிக்கை நாட்டில், பிரேசில் நாட்டில் வெறும் 10 விழுக்காடு. அப்ப யார் வசதியானவர்கள் தான் கல்வியற்று இருப்பார்கள்.
அப்ப வாக்குரிமை என்பது 10 விழுக்காட்டினர் மூலம் 10 விழுக்காட்டினருக்கு தான் வழங்கப்பட்டது. அவர்கள்தான் ஆட்சியாளர்களை தீர்மானிக்கக்கூடிய நிலை இருந்தது. அப்ப ஜனநாயகம் வேண்டும் என்றால் அனைவருக்கும் கல்வி அளிக்க வேண்டும் என்பதை பாவ்லோ ஃப்ரைரே பேசினார். அதற்காக அவர் கரும்பு தோட்டம் தொழிலாளர்களுக்கு கல்வி அளிக்கக்கூடிய ஒரு கடமையை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தினார். இப்ப மக்களுக்கு கல்வி அளிப்பது என்பதே மக்களை விழிப்புணர்வாக்குவது என்ற ஒரு அடிப்படை கொள்கையை கல்வியினுடைய நோக்கமாக கொண்டு அவர் அங்க பிரேசிலில் கல்வி பணியாற்றினார். அதாவது கல்வி அறிவற்ற மக்கள், ஏழை மக்கள் எப்படி மனிதத்தன்மையற்று நடத்தப்படுகிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு அப்ப இருக்கக்கூடிய கல்வியினுடைய அவலங்களை அவர் பேசுகிறார். அதாவது ஒரு பெரும்பான்மை மக்கள் பிறருக்கு சமமானவர்களாக நடத்தப்படுவதில்லை, மனிதர்களாக நடத்தப்படுவதில்லை, சுதந்திரமானவர்களாக நடத்தப்படுவதில்லை. இப்படிப்பட்ட நிலையை ஒழித்துவிட்டு மனிதத்தன்மையை மீட்டெடுக்கின்ற ஒரு கல்வியை நாம் இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏன் இதற்கு என்ற கேள்வியை கேட்கின்ற கல்வியை கொடுக்க வேண்டும். சமூகத்தினுடைய அவலங்களை கண்டுகொள்ளாத மனப்பான்மையை ஒழித்து சமூகத்தினுடைய கேடுகளை, அவலங்களை ஒழிக்கின்ற மனப்பான்மையை கொடுக்கின்ற ஒரு கல்வியை உருவாக்க வேண்டும். இன்றைய பாடப்பொருள் முரட்டுத்தனமாக உள்ளது. அது பிரச்சனைகளினுடைய அடிப்படையில் இல்லாத ஒரு பாடத்திட்டமாக உள்ளது என்று அதை வங்கி முறை கல்வி, இது மனப்பாட கல்வி முறை. இந்த கல்வி என்பது இது மானுட விடுதலைக்கான கல்வி அல்ல, மானுட சமூகத்தினுடைய மேன்மைக்கான கல்வி அல்ல, ஜனநாயகத்திற்கான கல்வி அல்ல என்று அந்த கல்வி முறையின் மீது மிகப்பெரிய விமர்சனத்தை முன்வைத்து 1968 ஒடுக்கப்பட்டவர்களின் விடுதலைக்கான கல்வி என்ற நூலை எழுதி வெளியிட்டார். போர்ச்சுகீசிய மொழியில் வெளியிடப்பட்டது. அந்த நூல் அங்கு பிரான்ஸ் நாட்டில் தடை செய்யப்பட்டது. அவரை நாட்டை விட்டு வெளியேற்றினார்கள். வெளியேற்றினார்கள். அப்பொழுது எங்கெல்லாம் சமத்துவம் பேசப்படுகிறதோ, எங்கெல்லாம் மனித உரிமைகள் பேசப்படுகிறதோ, அவர்களெல்லாம் பல்வேறு ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட கல்வி போராளிகளுடைய போராட்ட குரல்களில் இருந்துதான் இன்றைக்கு நாம் இந்த கல்வி முறையை கொஞ்சம் மேம்படுத்தி கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு கல்வியில் குழந்தைகள் உரிமைகள், குழந்தைகளுடைய மகிழ்ச்சி, குழந்தைகள் நேயம், குழந்தைகளுக்கு மதிப்பளிப்பது, இதெல்லாம் ஓரளவிற்கு நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கூட இன்னும் கல்வியில் நாம் சென்றடைய வேண்டிய தொலைவு மனிதனை மேன்மை அடைய செய்வதாகவும் மனிதத்தன்மையை அடைய செய்வதாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு நம்முடைய கல்வியை நாம் கட்டமைக்க வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கிறது. ஏனென்றால் மனிதத்தன்மை அடைதல் என்பது இன்றைக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருப்பதால் தான் இன்றைக்கு உலகத்தில் போர்கள் நடக்கின்றன. மனிதனை மனிதன் ஏய்ப்பதும் இன்னொரு மனிதனை சுரண்டி பிழைப்பதும் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்ப மனிதத்தன்மையை அடைவது, அதை நோக்கிய ஒரு கல்வியை நாம் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நோக்கத்தின் அடிப்படையில் நாம் எல்லோருமே கல்வியை வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதோ கல்வி என்பது கல்வியை பற்றி சிந்திப்பதும் பேசுவதும் ஒரு பெரிய மேதைமை நிறைந்தவருடைய வேலையும் அல்ல, பணியும் அல்ல. எல்லோருமே கல்வியை பற்றிய உரையாட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த கல்வி எதற்கானது, யாருக்கானது, எப்படிப்பட்டவர்களை உருவாக்குகிறது என்பதற்காக இன்றைக்கு அதை பார்த்தோம் என்றால் கூட, அதான் நான் தொடங்கும் பொழுதே சொன்னேன்,
இன்றைய கல்வி என்பது கற்பவர்களை விட விற்பவர்களுக்கு அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடியதற்காக, நலனை பேணுவதற்காக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பல்வேறு மாற்றங்களை, சீர்திருத்தங்களை, மறுசீரமைப்புகளை செய்ய வேண்டியிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் நாம் அடுத்த உரையாடல்களில் பேசுவோம். அதாவது அடுத்து அமெரிக்க கல்வியாளர் ஜான் டூய், கல்வி என்பது ஜனநாயகத்தை, அதாவது சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், இதை இந்த சமுதாயத்தில் நிலைநாட்டுவதற்கு உதவுவதாக இருக்க வேண்டும் என்று ஜான் டூய் சொன்னார். நம்முடைய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கரும் அதைத்தான் சொன்னார். அதாவது அதை சமூக ஜனநாயகம் என்று சொன்னார். இந்த சமுதாயத்தில் மனிதத்தன்மையற்று ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்த மக்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அனைவரையும் சமமானவர்களாக, சமமான மதிப்புடையவர்களாக நடத்தக்கூடிய ஒரு மனிதத்தன்மையுள்ள ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டும். அதை சமூக ஜனநாயகம் என்று கூறுகிறார். மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமானவர்களாக, சமத்துவமானவர்களாக, சகோதரத்துவ உணர்வுள்ளவர்களாக மாற்றுவதற்கான ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று அம்பேத்கர் கனவு கண்டார். அந்த கனவை நனவாக்கக்கூடிய கல்வி இன்றைக்கு இல்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா கல்வி என்பது இன்று வசதிக்கேற்ற பள்ளிகள், ஏழைகளுக்கு ஒரு பள்ளிகள், பணக்கார குழந்தைகளுக்கு என்று ஒரு பள்ளிகள். அப்ப குழந்தைகள் இன்று ஏழை குழந்தைகள் தனியாகவும், பணக்கார குழந்தைகள் தனியாகவும் இன்று வகுப்பறைகள் அப்படி மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய நாட்டினுடைய கல்வி கொள்கை உருவாக்குவதற்காக 1968 டாக்டர் கோத்தாரி தலைமையில் ஒரு கல்விக்குழு உருவாக்கப்பட்டது. அந்த கல்விக்குழுவினுடைய அறிக்கையில் சொல்லப்பட்ட ஒரு முதன்மையான இந்த நாட்டினுடைய ஒரு குறிக்கோள், இந்தியாவினுடைய தலைவிதி வகுப்பறைகளில் உருவாக்கப்படுகிறது என்று அந்த கல்விக்குழு கூறியது. இன்றைய வகுப்பறைகள் எப்படிப்பட்ட இந்தியாவை உருவாக்குவதற்கான நிலையில் இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் உணர்வோம். ஒரு சமத்துவ இந்தியாவை, சகோதரத்துவ இந்தியாவை, மனிதத்தன்மையுடைய மானுடத்தை உருவாக்குகின்ற இந்தியாவை, இன்னும் மனிதத்தன்மையற்ற செயல்கள், பல்வேறு செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட கொடுமைகள், கேடுகள், அவலங்கள் எதுவும் இல்லாத ஒரு சமூகமாக மாற்றுவதற்கான கல்வியை நாம் உருவாக்குவதற்காக எல்லோருமே சேர்ந்து இணைந்து நாம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. அந்த கல்வி கடமையை ஆற்றுவதில் நாம் வருங்காலத்தில் இது போன்ற உரையாடல்களில் இருந்துதான் அதையெல்லாம் நாம் இணைந்து செய்வதற்கான பணிகளை தொடங்க முடியும். அதற்காக பணிகளை தொடங்குவதற்கு இந்த உரையாடல் மிகவும் பயனுடையதாக இருக்கும். இந்த உரையாடலில் பங்கேற்பதற்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த ஐயா கண்ணப்பன் அவர்களுக்கும், காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சுழற்சங்கத்திற்கும் என்னுடைய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த உரையாடல்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சார். கல்வி முறை என்ன, எப்படி வந்தது, எப்படி வளர்கிறது, கல்வியை கற்பதை விட விற்பதை அதிகம் அப்படிங்கிற ஒரு முன்னிறுத்தி நல்ல ஒரு விளக்க உரை கொடுத்த சிறப்பு பேச்சாளர் மூர்த்தி ஐயா அவர்களுக்கு இந்த காலைச்சக்கரம் நிகழ்வின் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், இனி வரும் காலங்களில் எல்லாம் மாற்றப்படும் என்று எல்லோரும் நினைப்போம். எண்ணங்கள் மாறிலாம், எல்லாம் மாறும் என்ற சிந்தனையில் உங்களுடைய கருத்து கல்வி முறையை அனைவரும் மாற்றுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவோம் என்று கூறி தங்களது அருமையான பேச்சுக்கு எங்களை நன்றி கலந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
இன்று நம்முடன் 2 நாட்களாக பயணித்துக் கொண்டிருந்த ரோட்டரி கிளப் ஆஃப் நன்னிலம் சங்கத்தின் தலைவர் பாரி அவர்கள் இந்த நிகழ்வுகளை பற்றி சில வார்த்தைகள் கூற அன்புடன் அழைக்கின்றோம். பாரி சார். சார் ஆடியோ மியூட்ல இருக்கு சார், அன்மியூட் பண்ணி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி சங்கம் காரைக்கால் பிரெஞ்சு சிட்டி மிக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து இன்றைய அவசரமான காலகட்டத்தில் அவசர உலகத்தில் இருக்கின்றோம். அக்காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு பரபரப்பான உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில நம்முடைய முன்னோர்கள் சொன்ன, குறிப்பாக சித்தர்கள் சொன்ன முறையில் வாழ்க்கை நெறிமுறைகளை நாம் கையாள வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னோட்டமான ஒரு முதல் கட்ட நிகழ்வாக நம்முடைய ரோட்டரி சங்கம் பிரெஞ்சு சிட்டி எடுத்துக்கூடிய முயற்சி, வரவேற்கக்கூடிய ஒரு முயற்சி. இது காலை நேரத்தில் 1 மணி நேரம் என்று சுருக்கி இருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு பயிற்சி பற்றையா கொண்டு போகணும். நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்க்கை நெறிமுறைகளை ஒவ்வொன்றையும் அறிவியல் நுணுக்கத்தோடு, பண்டைய காலத்திலே அறிவியல் நுணுக்கத்தோடு பல்வேறு நிகழ்வுகளை சொல்லியிருக்கிறாங்க. உடலை எப்படி பண்படுத்துவது, மனதை எப்படி பண்படுத்துவது, உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதனை வெகுஜன மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கும் நம்மளுடைய ரோட்டரி அங்கத்தினரிடம் கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருப்பது. அதில் நாங்கள் உங்களோடு சேர்ந்து பயணித்ததில் 2 நாளில் பயணித்ததில் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த நிகழ்வினை தொடர்ந்து பங்கேற்க வேண்டும் என்கின்ற அவாவும் எண்ணமும் ஒரு ஏறக்குறைய 127 நாட்களை நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறோம். நிறையா நிகழ்வுகளை பேசியிருக்கோம். இன்றைய நிகழ்வுகளை பொறுத்தளவில் நம்முடைய சிறப்பு விருந்தினர் மூர்த்தி சார் பேசுனதில் சில நிகழ்வுகளை, எல்லாவற்றிலும் முரண்பாடான கருத்துக்கள் இருந்தாலும் காலத்திற்கேற்ப சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. மிக வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சியினை ரோட்டரி சங்கம் பிரெஞ்சு சிட்டி ஏற்பாடு செய்திருக்கிறது. அதனை சார்ந்த தலைவர், செயலர் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் நன்னிலம் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இணைந்து உங்களோடு பயணிப்பதிலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இனி வரும் நாட்களில் உங்களோடு இணைந்து கைகோர்த்து சிறப்பான நிகழ்வினில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். ஒரு யாரும் செய்ய யோசிக்கக்கூடிய நிகழ்வினை மிக சர்வசாதாரணமான முறையில் இந்த சித்தர்களுடைய யோக கலையை வெகுஜன மக்களிடத்தில் கொண்டு செல்லக்கூடிய பணியினை மேற்கொண்ட தங்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்னிலம் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். உங்களுடைய இந்த காலை வேளையிலே எங்களுக்கு 2 நாட்கள் உங்களுடைய சங்கத்தை இணைத்து அருமையான ஒரு நிகழ்வாக மாற்றி கொடுத்தமைக்கு நன்றி. உங்களுடைய இந்த தொடர் பயணம் தொடர வேண்டும் என்று எங்களது விருப்பம். தொடர்ந்து தாங்களும் பயணிங்கள், தங்களை சார்ந்தவர்கள் பயணித்து இந்த நிகழ்வை ஒரு வெற்றி நிகழ்வாக மாற்றித்தர வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்த்திற்கு நன்றி. மற்றும் இந்த நிகழ்வை காலச்சக்கரம் நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்சு சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றி சிறப்பித்த நன்னிலம் சங்கத்திற்கும், மற்றும் நமக்கு ஆசனங்களையும் சிறு குழந்தைகளுக்கான பயிற்சி முறைகளையும் அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், கல்வி முறை என்ன என்பதை பற்றி ஒரு சிறு விளக்க உரை அளித்த மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வினை பங்கேற்ற அனைத்து சிறு குழந்தைகளுக்கும் பெரு குழந்தைகளுக்கும், இன்றைய நிகழ்வு குழந்தை நிகழ்வாக இருந்தால் அனைவரும் குழந்தையாக மாறி இன்றைய நிகழ்வை சிறப்பித்துக் கொடுத்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை 5:30 மணிக்கு சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சார் நன்றிங்க சார், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி, வாழ்க வளமுடன். போஜராஜன். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிப்பா. நன்றிம்மா. நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். இதுக்கு நல்லி வேணாம், எங்களுக்கு நல்லி போட்டா போதும். தலைவரே, மீட்டிங் ஏன் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நன்றிங்க வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். சுப்பிரமணியம். வாழ்க வளமுடன்.